ராஜராஜன் நேரம் இது ராஜராஜன் நேரம். அவர் சொன்ன பேச்சு எங்களுக்கு கடவுளே நேரில் வந்து சொன்னது மாதிரி இருந்துச்சு. நாங்கள் அவர் சொன்னபடியே அவர் என்னென்ன பயிற்சிகள் எங்களுக்கு கொடுத்தாரோ அது எல்லாத்தையும் என்னுடைய வீட்டுக்காரரும் நானும் ரொம்ப கடுமையான முயற்சியில் வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ எங்களுடைய வாழ்க்கையில் வசந்த காலம் வீச ஆரம்பிச்சிச்சு. நான் எவ்வளவு சந்தோஷத்தோடு இருக்கணும் அதே போல் எல்லாருமே அந்த சந்தோஷத்தை அடையணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். இப்போ வந்து நான் ஒரு நல்ல நிலைமைக்கு இருக்கிறேனாக்கா அது நம்முடைய ஐயா டாக்டர் சிவி ராஜராஜன் அவர்களால் தான். இன்றைக்கி நான் இந்த வந்து மேடையில் வந்து உட்காந்து பேசி ஒரு சாட்சி சொல்கிறேனாக்கா அது நீங்கள் எனக்கு கொடுத்த ஒரு பெயர் மாற்றம். என்னுடைய பழைய பெயரிலேருந்து புதிய பெயர் வந்த பிறகு தான் ஒரு நல்ல ஒரு பிரைட்டான ஃப்யூச்சரில் வந்தேன். நான் தொழிலாளியாக இருந்தேன், 18 வருஷமாக வந்து தொழிலாளியாக இருந்தேன். இப்போ வந்து உரிமையாளராக இருந்து ஒரு 7-8 பேருக்கு நான் வந்து ஒரு ஓனராக இருக்கிறேன். கண்டிப்பாக சிவி ராஜராஜன் சார்கிட்ட வந்து பெயர் மாற்றம் பண்ணவங்க நிச்சயமாக வந்து உயர்ந்த நிலைக்கு தான் வருவாங்க. இதை நான் ஆணித்தரமாக சொல்லுவேன். காரணம் நான் வந்திருக்கிறேன். அந்த மாதிரி குளிச்சு முழுகி விரதம் இருந்து சொல்லி அந்த சாமிக்கு விழாத ஒரு காது அன்னைக்கு நான் டிவி முன்னாடி இருந்து இதான் உன்னோட ப்ரோக்ராம் நான் பார்க்குற கடைசி நாள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டில் சாரோட ப்ரோக்ராம் ஒரு மனசுக்குள்ள ஒரு உண்மையான ஒரு எண்ணங்களோட பார்க்கும்போது தான் கடவுளுங்கிற ஒரு ரூபத்தில் உண்மையிலே சார் வந்து எனக்கு கண் முன்னாடி நின்றுருக்காரு. கல்யாணம் ஆனி 2 லாரி வச்சுருந்தாங்க, அதுவும் லாஸ் ஆகிடுச்சு. திருப்பி பிஸ்னஸ் பண்ணோம், அப்பயே இதுவாகிடுச்சு. அப்புறமா தான் ஐயாவை பார்த்தோம். நாங்கள் மாற்றி 6 மாதம் தான் ஆகுது. அதுக்கப்புறம் நாங்கள் அண்ணா நல்லாயிருக்கோம். இதுக்கு காரணமே முழு காரணம் நீங்கள் தான் ஐயா. நாமும் சாமி அடி பார்த்தாச்சு, கோடங்கி அடிச்சு, சாதகங்களும் பார்த்தாச்சு, மந்திரவாதிகள்னு சொன்னாங்க அவங்களையும் பார்த்தாச்சு, எதுலையும் உருப்படலை. கல்யாணம் பண்ணி 6 மாதத்தில் ஒரு நண்பனுக்காக என் மனைவி தாலியை கழட்டி கொடுத்துட்டேன். திருப்பி அந்த தாலியை என்னால் 18 வருஷமாக போடவே முடியலை. சாரை வந்து பார்த்தேன், தம்பு சொன்னார் இந்த நகை வாங்க கூட பணம் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்குன்னு ஒரு காசு வந்துச்சு. தாலியை சொல்லி போய் புண்ணமரில் வாங்கிட்டு வந்து இன்றைக்கி இந்த 3 நாளைக்கு முன்னாடி தான் அந்த முடிவு எனக்கு பணமே இல்லை நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஒரு வழியில் வந்துச்சு, நகையை வாங்கிட்டு எந்த வேலை இருந்தாலும் சரி. இன்றைக்கி எங்களுடைய விராலிமலை மேய்க்கனோட பூச்சொறுதல் விழா எல்லா ஊரில் இருக்கவங்க பூரா எங்கள் ஊருக்கு வருவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்திருக்கிறேன். அந்த மெக்ராஜியில் போய் உத்தரவு கேட்டேன், இந்த மாதிரி சாரை பார்க்க போகிறேன், போகட்டுமா வேண்டான்னு. கெடுதல்னு சொல்லியிருந்தால் கண்டிப்பாக அது உத்தரவு கொடுக்காது. சிகப்பு குங்குமம் கொடுத்து போயிட்டு வரணும் வாழ்த்து வந்துச்சு. மேகமானதாக சந்தோஷமாக இன்றைக்கி உட்காந்து தெய்வத்தாங்க வணங்கலாம். நீங்கள் நேரடியாக உட்காந்து ஐயா பார்த்துக்கிட்டு செஞ்சுட்டு இருக்கிறேன். ராஜராஜன் சொன்னால் பலிக்கிறதா இல்லையா என்பதே பிரச்சனை இல்லை. ராஜராஜனிடத்திலே சொன்னால் அவர் நம்மை வாழ வைக்கிற நல்ல எண்ணத்தோடு ஆலோசனைகளை வழங்குவார். ஷேக்ஸ்பியருக்கு சொந்த பெயர் ஷேக்ஸ்பியர் அல்ல, சார்லி சாப்ளின் கூட பெயரை மாற்றிக்கொண்டவர் தான். என்றைக்கு பெரியார் என்று நாம் சொன்னோமோ அதற்கு முன்னாலே ஒரு மண்டிக்கடை முதலாளியாக மட்டும்தான் இருந்தார் ராமசாமி நாயக்கர். சேஷாச்சலம் என்று எங்கள் அப்பா வச்ச பேரில் இருந்திருந்தேன்னா 10ல் 1 11 போயிருப்பேன். ராஜராஜனை பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் ஒரு பெருமை கொள்ள வேண்டும். ஒரு பெயர் வெறும் பெயர் அல்ல. அந்த பெயரை சொல்லுகிற போது, அதை ஒலிக்கிற போது, அதனுடைய ஒலிப்பு முறையினாலேயே பல மாற்றங்கள் எதிராளியினுடைய முகத்திலும் அகத்திலும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அந்த ராஜராஜனுக்கு எதிரிகள் ஏராளம், இவனுக்கு எதிரிகளே இல்லை. மண்ணை ஆளுகிறவனுக்கு எதிரிகள் இருப்பார்கள், மனத்தை ஆளுகிறவர்களுக்கு எதிரிகள் இருக்க மாட்டார்கள். அவன் மண்ணை ஆண்ட மன்னன், இவர் மனத்தை ஆளுகிற மன்னன். ஏன் சார் மதராஸ் என்ற பேர் ஏன் இன்னைக்கு சென்னை ஆச்சு? பம்பாய் என்ற பேர் ஏன் மும்பை ஆச்சு? கல்கத்தா என்ற பேர் ஏன் கொல்கத்தா ஆச்சு? நான் சொல்றேன், இதெல்லாம் விதி. உங்கள்கிட்ட பேரை மாத்திக்கணும்னு ஒருத்தன் நினைச்சா கூட அது விதி. அந்த மதி வந்தால் தான் ராஜராஜனை பார்க்க முடியும். இது என் பாயிண்ட். வாழ்வில் பொன், பொருள், புகழ், அந்தஸ்து அடைந்திட இன்றே சந்தியுங்கள். போன் 2350 செல் நம்பர் 9840019245 9282215828